ஓம் சாந்தி. எல்லோரும் குஷி குஷியாக இருக்கிறீங்களா? 28/8/2024 சாக்கார முரளி. பாப்தாதா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, எந்த அளவுக்கு அப்பாவை நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஆத்மாவில் ஒளி நிரம்பி இருக்கும், சக்தி நிரம்பி இருக்கும். ஸோ இன்னொன்று, அது ஞான ஒளின்னும் சொல்லலாம். ஞானி ஆத்மாக்கள் ஜொலிச்சிட்டு இருப்பாங்கன்றார். ஏன்னா பாபாவை நினைக்க நினைக்க குப்பையெல்லாம் வெளியேறும். அதனால தான் உங்களால் மனம் அமைதியாக இருக்கிறதுக்கு காரணம். ஏன்னா ஆத்மாவுடைய உண்மையான குணம் அமைதி. நம்ம யோகத்தில் இருந்து குப்பையை வெளியேற்றுறோம். யோகம்ன்றதே ஏதாவது ஒரு எண்ணத்தில் நிலை பெறுவது தான், எண்ணங்களற்ற நிலை கிடையாது. பாபா நேற்று அதை தான் ஃபுல்லாக சொன்னார் இல்லையா? ஸோ அப்போ அந்த ஆத்மாக்களே ஜொலிச்சிட்டு இருக்குன்றார். ஞானம் நிரம்பி இருந்துச்சுன்னா அது ஜொலிக்கும் அப்படிங்கிறார். கேள்வி: எந்த குழந்தைகளை மாயாவால் கொஞ்சம் கூட டார்ச்சர் பண்ண முடியாது? பதில்: யார் உறுதியான யோகிகளாக இருக்கிறாங்களோ, இல்லையா, முழுக்க முழுக்க யோகத்தில் மட்டுமே கவனம் வச்சுட்டு இருக்கிறேன், அதனால் வர அமைதியிலே கவனம் வச்சுருக்கிறேன்னா அவங்கள மாயை எதுவும் பண்ணாது. ஏன்னா அவங்க தன்னுடைய கர்மேந்திரியங்களை யோக பலத்தின் மூலமாக தன் கட்டுப்பாட்டில், முழு கட்டுப்பாட்டில் வச்சுருப்பாங்க. தன் அனுமதி இல்லாமல் கண் அப்படி ஸ்லைட்டாக கூட திரும்பாது, அப்படி இருப்பாங்க. ஸோ அவங்கள தான் மாயை தொல்லைப்படுத்தாது. யார் யோகத்தில் இருப்பதற்கான முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்களோ அவங்க மாயையினால் கொஞ்சமும் தொல்லைப்பட மாட்டார்கள். அந்த மாதிரி உறுதியான யோகி ஆகும் பொழுது தான் நீங்கள் தகுதியானவர்களாக ஆகிறீங்க சொர்க்கத்தில் உயர்ந்த பதவி அடையிறதுக்கு. ஸோ அப்படி சொர்க்கத்தில் உயர்ந்த பதவி அடையணும், அதுக்கு முதல் தகுதியே தூய்மை தான், இல்லையா? ஸோ தூய்மைன்றது மெயினாக காமம் இல்லாமல் இருக்கிறது, அதுதான் பெரிய அழுக்கு. அது இல்லாமல் மற்ற அழுக்குகளும் இருக்குது, கோபம், பற்று, பேராசை, அகங்காரம். இது எதுவுமே இல்லைன்னா எப்படி இருக்கும்? ஆத்மா அமைதியாக இருக்கும். அதனால தான் ஓம் சாந்தின்றோம். அந்த சாந்தி தூய்மையாக இருக்கிற வரைக்கும் தான் உங்களால் அனுபவம் பண்ண முடியும். அந்த தூய்மையின் சக்தியை அதிகமாக குழப்பமான சூழ்நிலையில் கூட உங்களால் அமைதியாக இருக்க முடியும். ஒருத்தர் கத்துனா உங்கள் அமைதி போகுதுன்னா தூய்மையின் பலம் உங்களுக்கு ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு அர்த்தம். குழந்தைங்களுக்கு தூய்மையின் சக்தி அதிகமாக இருக்கும். அதனால தான் ஸ்கூலில் டீச்சர் கத்துனாலும் குழந்தைங்க அமைதியாக இருப்பாங்க. ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான குழந்தைங்களுக்கு பாபா புரிய வைக்கிறார். யாருக்கு? ஆத்மாவுக்கு. அறியாமையினால தான் ஆத்மாக்கள் மந்தமாயிட்டீங்க, இல்லையா? அறியாமையினால் விகாரம் அழுக்கு சேர்ந்துடுச்சு. அதனால் ஆத்மா அந்த ஃப்ரெஷ்ஷாக இல்லை. அப்படி இல்லைன்னா வைரம் ஜொலிக்க வேண்டாமா? கல் ஜொலிக்காது, வைரம்தான் ஜொலிக்கும். ஸோ வைரமாக இருந்த நீங்கள் கல்லாகிட்டீங்க. அதனால்தான் கல் மாதிரி உன் புத்தி ஆயிடுச்சு, மண் மாதிரி ஆயிடுச்சு அப்படிலாம் சொல்லுவாங்க. மண்டையில் என்ன களிமண் இருக்கான்லாம் கேட்பாங்க இல்லையா? ஆனால் நீங்கள் எழுந்திருக்கும் பொழுது, விழிப்படையும் பொழுது தங்கம் மாதிரி ஆகிடுறீங்க. ஆத்ம தீபம் அறியாமையினால தான் மங்கலாயிடுது. ஆனால் முற்றிலும் அந்த ஜோதி அணையலை, கொஞ்சம் ரொம்ப கம்மியாக, அதாவது அணைய போகிற ஸ்டேஜில் இருக்குது. மற்றபடி
ஆத்மா எல்லாமே பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். அது எடுக்கிற உடல் தான் விதவிதமாக இருக்குது. ஒவ்வொரு பிறவியிலுமே ஆத்மா வெவ்வேறு விதமான உடலை எடுக்கும். ஆணாக, பெண்ணாக, அமெரிக்கனாக, ஆப்பிரிக்கனாக, வெவ்வேறு ஜாதி, வெவ்வேறு மதம், வெவ்வேறு மொழி, எல்லாத்தையும் சுற்றிட்டு வந்திருக்கிறோம். இது இல்லாமல் ஒரே உடம்புல இருந்துக்கிட்டே நம்ம வெவ்வேறு நாட்டுக்கெல்லாம் வேறு போவோம் இல்லையா? அதனால தான் பாபா சார் முழுசாக நடிச்சு இருக்கிறீங்க. இன்னும் உங்களுக்கு திருப்தி ஆகலையே இந்த பழைய உலகத்தை விட்டு வர்றதுக்கு. ஏன்னா இங்கே இருக்கிறது துக்கம்தான். எல்லா ஆத்மாக்களும் அந்த ஒரு தந்தையுடைய குழந்தைகள். உங்களுக்கு மட்டும்தான் இந்த ஞானம் இப்போ இருக்குது. முந்தைய கல்பத்திலும் சங்கமேகத்தில் நான் கொடுத்தேன். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அது மறைஞ்சிடுச்சு. எந்த அளவுக்கு மறைஞ்சிடுச்சு? சுத்தமாக அதோடைய பேர் அடையாளம் இல்லாத அளவுக்கு மறைஞ்சிடுச்சு. இதுக்கு பேர் தான் அஞ்ஞானம். நீங்களும் அப்படி அஞ்ஞானியாக தான் இருந்தீங்க. இப்போ ஞான கடல் மூலமாக ஞானியாக ஆகுறீங்க. ஆத்மா அதிசூக்ஷ்மமானது, ஊனக்கண்களால் பார்க்க முடியாது. எந்த அறிவியல் எந்திரத்தினாலேயும் பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட ஆத்மாக்களுக்குத்தான் பாபா புரிய வச்சு ஞானம் நிரம்பியவராக ஆக்கிறார். இதன் மூலம் உறக்கத்தில் மயக்கத்தில் இருந்த நாம் விழிப்பு நிலையில் ஆத்ம உணர்வில் நிலைச்சி இருக்கிறோம். ஸோ ஒவ்வொரு வீட்டிலும், உடல் என்கிற வீட்டிலும் தீபம் ஏற்றப்படுது, ஆத்ம தீபம். ஆனால் இப்போ ஒவ்வொருத்தருடைய உடல்ன்ற வீட்டிலையும் இருள் தான் இருக்குது. ஏன்னா ஆத்மா அணையிற ஸ்டேஜில் இருக்குது. பாபா சொல்கிறாரு, என்னை நினச்சிங்கன்னா ஒளி வந்துடும், நீங்கள் ஞானி ஆகிடுவீங்க அப்படின்னு சொல்கிறார். பாபா யாரையும் மட்டம் தட்டலை, அதை புரிஞ்சுக்கணும். என்னடா அது நம்மளை முட்டாளன்றாரு, மக்குன்றாரு, உள்ளதை சொல்கிறாரு, அவ்வளோதான். நாடகத்துடைய ரகசியம், அப்படி புத்திசாலியாக தங்க புத்தியாக இருந்த நீங்கள் தான் இன்னைக்கு அடி முட்டாளாக ஆகியிருக்கிறீங்க. யார் சொல்கிறா? அப்பா சொல்கிறார், குழந்தைகளே, ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்ணி நீங்கள் எவ்வளோ அழகாக இருந்தீங்க தெரியுமா சொர்க்கத்தில்? இப்போ உங்களால் அதை உணர முடியுது தானே? இப்போ உங்களுக்கு அதே ஞானத்தை நான் கொடுக்கிறேன். அதைத்தான் படிப்புன்னு சொல்லப்படுது. இப்போ இந்த படிப்பின் மூலமாக ஆத்ம தீபம் ஏற்றப்படுது. இதுதான் உண்மையான தீபாவளி. இப்போ தீபத்தை ஏற்றிக்கிட்டே இருக்கிறோம். ஃபுல்லாக ஏற்றி முடித்தோடனே வீடு ஃபுல்லாக தீபம். அதுதான் சொர்க்கம். குழந்தை பருவத்தில் தீபாவளி கொண்டாடும் பொழுது அகழ் விளக்கில் எண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றுவீங்க இல்லையா? ஸோ வடநாட்டிலெல்லாம் அந்த மாதிரி தீபம் ஏற்றுவாங்க. நம்ம ஊரில் திருவண்ணாமலை தீபம் அப்போ தான் கார்த்திகை தீபத்தை அப்போ தான் அந்த மாதிரி வீட்டில் வைப்போம். அங்கே தீபாவளிக்கு அப்படி தான் பண்ணுவாங்க. ஸோ இன்னைய வரைக்கும் அந்த பழக்கம் தொடருது, சங்கமேகத்தின் நினைவாக. ஆனால் உண்மையிலே தீபாவளி அதன் மூலம் வந்துடுமா என்ன? தீபத்தில் ஒளி வந்துடுமா என்ன? உண்மையிலே உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆத்மா தான் மங்கி போயிருக்குது. அந்த ஜோதியை ஏற்றுவதற்காக பாபா வந்திருக்கிறார். ஏற்றுவதற்கான ஞானத்தை கொடுக்கிறார். எப்படி ஒரு பள்ளியில் ஆசிரியர் நடத்துவாரோ அது எல்லைக்குட்பட்ட பாடம், இது எல்லைக்கு அப்பாற்பட்ட ஞானம். இந்த ஞானத்தை
எந்த சாது சந்நியாசியும் உங்களுக்கு நடத்த முடியாது. எப்பயாவது கேள்விப்பட்டிருக்கிறீங்களா படைப்பவரை பற்றியும் படைப்பின் முதலிடை கடை பற்றிய ஞானத்தை யாராவது வந்து உங்களுக்கு நடத்தி இருக்கிறாங்களா? போய் வேணால் பாருங்க, யாராவது இந்த ஞானத்தை எங்கேயாவது நடத்துகிறாங்களான்ட்டு. ஒரே ஒரு தந்தை தான் இதை நடத்துகிறார். அப்படின்னா நீங்கள் அவர்கிட்ட படிக்கணும் இல்லையா? பாபா தானாகவே வரார். அவர் எந்த முன்னறிவிப்பும் இன்றி வரார். ரொம்ப 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 முக்கியமான விஷயம். ஏன்னா பைபிளில் இயேசுவின் 2ஆம் வருகை, அவர் வரும்போது அப்படியே மத்தளம் ஒலிக்கும். இங்கேருந்து அங்கே வரைக்கும் இந்த சினிமாவில் பில்டப் கொடுப்பாங்களே ஹீரோ வர்றதுக்கு முன்னாடி, அப்படியெல்லாம் சொல்லி அவர் வருவாருன்னு இருக்கும். பாபா அப்படியே வராரு? வர்றதும் தெரியல, போகிறதும் தெரியல, சிவனேன்னு உட்காந்துட்டு இருக்கிறேன்றாங்க பாங்க. அந்த மாதிரி பாபா வர்றதே தெரியல. அவர் ஒன்றும் முரசு கொட்டி நான் வரப்போகிறேன்னு சொல்கிறதும் இல்லை, சொல்ல வைக்கிறதும் கிடையாது யாரையும். தானாக இவருக்குள்ளே பிரவேசிக்கிறார். ஏன்னா உடல் கிடைக்காமல் அவரால் சத்தத்தை எழுப்ப முடியாது, இந்த ஞானத்தை சொல்ல முடியாது. இது எல்லா ஆத்மாவுக்கும் பொருந்தும். எப்போ ஆத்மா உடலை எடுக்குதோ அப்போ தான் அதால் சத்தத்தை உருவாக்க முடியும். இந்த விஷயத்தை கடவுளே வந்திருக்கிறாரு ஒரு உடம்புக்குள்ளே அப்படின்னு சொன்னால் யாருமே உங்களை நம்ப மாட்டுறாங்க. ஆனால் குழந்தைங்க தான் இதை புரிஞ்சிக்கிறீங்க. குழந்தைங்களை தவிர யாருக்கும் இந்த ஞானம் புரியாது. அப்பாவை தவிர வேறு யாரும் இந்த ஞானத்தை கொடுக்கவும் முடியாது. ஏன்னா உலகத்தில் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் உலக அழிவை யாருமே விரும்ப மாட்டுறாங்க. ஏன் உலக அழிவின் காட்சியை கூட விரும்ப மாட்டுறாங்க. பாபாவே வந்து இந்த காட்சியையும் கொடுக்கிறார், இதை பற்றி ஞானத்தையும் கொடுக்கிறார். நாடகப்படி இந்த பழைய உலகம் இப்போ அழிய போகுது. புது உலகம் ஸ்தாபனை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. யாரெல்லாம் அப்பா கிட்டேருந்து இந்த ஞானத்தை எடுக்க விரும்புகிறாங்களோ அவங்க வந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ நிறைய பேருக்கு இந்த ஞானம் கொடுக்கப்பட்டுக்கிட்டே தான் இருக்குது. எண்ணற்ற மனிதர்கள் எத்தனை கிராமங்கள்லேருந்து வந்து இந்த ஞானத்தை எடுத்திருக்கிறாங்க. பரமாத்மாவோடு ஆத்மாக்களின் சந்திப்பு முழு 5000 வருடத்தில் இந்த ஒரே முறை தான் நடக்குதுன்னா இது எவ்வளோ பெரிய அதிசயம். 12 வருஷத்துக்கு ஒரு முறை குறிஞ்சி மலர் பூக்கிறது அவ்வளோ அதிசயமாக சொல்கிறாங்கன்னா 5000 வருடத்திற்கு ஒரு முறையே கடவுளை சந்திக்கணும், அது எவ்வளோ பெரிய விஷயம். 40 வருஷத்துக்கு ஒரு முறை அத்திவரதரை குளத்துலேருந்து எடுக்கிறதுக்கு தமிழ்நாடே போச்சு, அவ்வளவு கூட்டம். ஆனால் இங்கே கடவுளே வந்திருக்காருன்னா அது சாதாரண விஷயமா? சங்கமயுகத்தில் மட்டும்தான் வர்றாரு. பாபா வந்து புது உலகத்தை ஸ்தாபனை பண்ணுறார். யாருடைய தீபமெல்லாம் ஏற்றப்பட்டிருக்குதோ அவர்கள் போய் மற்றவர்களுடைய தீபத்தையும் ஏற்றுறாங்க. நீங்கள் எல்லோரும் இப்போ வீட்டுக்கு போகணும் இல்லையா? தீபம் ஏற்றப்பட்டவர்கள் பிறருடைய தீபத்தை ஏற்ற வேண்டியது நம்முடைய கடமை. இது வந்து ராமாயணத்தில் சொல்லுவாங்க. மருமகள் வந்து வீட்டுக்கு வந்து விளக்கேற்றுவான்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆனால் எங்களுக்கு தீபங்களே தீபம் ஏற்ற வந்திருக்குது அப்படின்னு கோசலை சொல்லுவாங்க சீதை மற்றும் மற்ற சகோதரிகளை. ஸோ அப்படி தானே நம்ம தீபம்தான் போய் மற்ற தீபங்களை ஏற்றுறோம். ஏன்னா இப்போ எல்லோரும் வீட்டுக்கு போகணும், அனைத்து தீபங்களும். ஸோ பாபா சொல்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் புத்தியை பயன்படுத்தி புரிஞ்சுக்கணும். பக்தி மார்க்கத்தில் எதையும் யோசிக்க மாட்டீங்க, முழுக்க முழுக்க இருள். ஒரே ஒரு தந்தை மட்டும்தான் இந்த ஞானத்தை கொடுப்பார்.
அப்போ அவர் தேவையில்லையா? அதனால் அவர் சங்கமயுகத்தில் தான் வரார். பழைய உலகத்திலும் இந்த ஞானம் கிடைக்காது, புது உலகத்திலும் இந்த ஞானம் கிடைக்காது. ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட இந்த சங்கமயுகத்தில் தான் இந்த ஞானம் கிடைக்கும். இந்த கலியுகத்தின் மனிதர்கள் கலியுகம் அழியிறதுக்கே இன்னும் 40,000 வருடம் இருக்குன்னு நினைக்கிறாங்களே, அந்த அளவுக்கு இருளில் இருக்கிறாங்க, அஞ்ஞான இருளில். அதனால் கலியுகம் முடிந்த பிறகு 40,000 வருடம் கழித்து கடவுள் வருவார்னு நம்பிட்டு இருக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக கடவுள் அவங்களுக்கு ஞானத்தை கொடுத்து சத்கதி கொடுப்பார். அப்போ ஞானத்தை கொடுப்பார் அப்படின்னாலே அது வரைக்கும் அஞ்ஞானம் இருக்குதுன்னு தான் அர்த்தம். என்ன மாதிரி விஷயம்! சூப்பர்ல, லவ் யூ பாபா. கல்கி பகவான் வருவார், புத்திசாலிகளை ஞானத்தை கொடுப்பார் அப்படின்னா அது வரைக்கும் அஞ்ஞானம் இருக்குதுன்னு தானே அர்த்தம். அப்போ இது வரைக்கும் நீங்கள் செஞ்ச பக்தி வேதங்கள் எல்லாமே அஞ்ஞானம் தானே அர்த்தம். சரி, யார் அஞ்ஞானத்தில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த ஞானம் தேவைப்படுது. பக்தியை ஞானம்னு சொல்ல மாட்டோம். ஆத்மாக்களுக்கு இந்த ஞானம் கொஞ்சம் கூட கிடையாது. மந்த புத்தியுடையவர்களாக இருக்கிற காரணத்தினால பக்தியையே ஞானம்னு நினச்சிக்கிறாங்க. பக்தி பண்ணால் தானாக அவங்களுக்குள்ள ஞானம் வந்துடும்னு நினச்சிக்கிறாங்க. ஞான சூரியன் வந்தால் ஞான ஒளி வீசும் அப்படின்னு உதட்டளவில் சொன்னாலும் அதை புரிஞ்சிக்கிறது கிடையாது. ஞான சூரியன் எழுந்தது அப்படின்னு அவங்க பாடுறாங்களே, யார் அந்த ஞான சூரியன்னு சொல்கிறாங்க? அவர் எப்போ வந்தார்னு கூட யாருக்குமே தெரியாது. ஆனால் கலியுகம் முடிந்தவுடன் ஒளி உண்டாகும்னு பண்டிதர்கள் சொல்கிறாங்க. ஸோ இதுக்கான உண்மையான அர்த்தத்தை எல்லாம் பாபா தான் இப்போ நமக்கு புரிய வைக்கிறார். குழந்தைகள் வரிசைக்கிரமமாக புரிஞ்சுக்கிறோம். ஆசிரியர் குழந்தைகளுக்கு ஒரே மாதிரி சொல்லி கொடுத்தா கூட எல்லோரும் ஒரே மாதிரி படிக்கிறது கிடையாது. எல்லோரும் ஒரே மார்க்கு எடுக்கிறதும் கிடையாது. அதே மாதிரி தான் இங்கேயும் வரிசைக்கிரமம் இருக்குது. எல்லையற்ற தந்தையே சொல்லி கொடுத்தா கூட வரிசைக்கிரமம் இருக்குது, கடவுளே சொல்லி கொடுத்தாலும். இந்த பழைய உலகத்துடைய அழிவு நமக்கு எதிரையே இருக்குதுன்றாரு, பல வருடமாக சொல்கிறாரு. ஆனால் அந்த உணர்வில் அதிவேகமாக தீவிரமாக நம்ம முயற்சி பண்ணுறோமா? பண்ணால் என்னால் காமத்தை விட முடியல, கோபத்தை விட முடியலன்னு சொல்ல முடியுமா? அப்போ அந்த நிச்சய புத்தி இல்லை, அந்த வேகம் இல்லை. இந்த சங்கமயுகத்தில் மட்டும்தான் இந்த ஞானத்தை எடுத்து பாபாவோடு யோகம் வைக்க வேண்டிய வேலை உங்களுக்கு. அதுக்கப்புறம் உங்களுக்கு பாபா ஞானம் கொடுக்க போகிறதில்ல, பாபாவை நினைக்க சொல்ல போகிறதில்ல, எந்த கஷ்டமும் கொடுக்க போகிறது கிடையாது. ஆனால் இப்போவும் பெரிய கஷ்டமெல்லாம் கொடுக்கல, பாபாவை நினைக்க சொல்கிறார், அவ்வளவுதானே. அவரை நினைக்கத்தான் உங்களுடைய பாவம் அழியும், வேறு வழியே கிடையாது. உங்கள் ஆத்மாக்களை உடலை விட்டு பிரித்து தூய்மையாக்கி எடுத்துகிட்டு போகிறதுக்காகவே உடலற்ற நான் ஒரு அழுக்கான உடலை கடன் எடுத்து வர வேண்டியதாக இருக்குது. அதுவும் இந்த சங்கமயுகத்தில் மட்டும்தான் உடலை ஆதாரமாக எடுக்கிறேன், வேறு எப்பயுமே நான் எடுக்கலை. ரொம்ப முக்கியமான விஷயம், சூப்பரான விஷயம் இல்லையா? ஸோ இதிலிருந்து என்ன நிரூபணமாகுது? பாபா இதுக்கு முன்னாடி வந்தது கிடையாது ஒரு பொழுதும். இது கீதையிலும் சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் சங்கமயுகத்தில் வருகிறேன் என்பதற்கு பதிலாக ஒவ்வொரு யுகத்திலும் வருகிறேன்னு போட்டாங்க. அந்த யுகம்ன்றது சங்கம யுகமாக வருகிறேன், ஒவ்வொரு சங்கமயுகத்திலும் வருகிறேன்னு அர்த்தம். ஆனால் அவங்களுக்கு தெரியாது. பாபா கீதையை தவிர வேறு எந்த சாஸ்திரத்துடைய பேரையும் எடுக்கிறதே கிடையாது. ஏன்னா தேவதா தர்மத்தை
கீதைக்கான வேத சாஸ்திரம் ஒரு கீதை மட்டும்தான். அதில் தான் இந்த ராஜயோக ஞானம் இருக்குது. தேகத்தின் அனைத்து தர்மத்தையும் தியாகம் செய்து என்னை சரணடை அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு கீதைன்னு பேரை கொடுத்துருக்குறாங்க. அதோடைய ஆரம்பத்திலேயே பகவானின் மகா வாக்கியம்னு தான் தொடங்குது. ஆனால் யாரை பகவான்னு சொல்கிறாங்க? பகவானுக்கோ உடல் கிடையாது, நிராகாரராச்சே. ஸோ அப்போ இந்த நிராகார பகவான் வசிக்கிற இடம் நிராகார உலகம். உண்மையிலே ஆத்மாக்கள் கூட நிராகாரமாக அங்கே தான் வசிக்குது. மற்றபடி சூக்ஷ்ம உலகத்தை ஒரு உலகம்னே சொல்ல முடியாது. இந்த ஸ்தூல சாக்கார உலகத்தை தான் ஜீவாத்மாக்களின் உலகம் அல்லது மனிதர்களின் உலகம்னு சொல்ல முடியும். ஏன்னா இங்கே தான் நடிப்பு கர்மாலும் நடக்குது. கர்மக்ஷேத்திரம்னு இதை தான் சொல்கிறோம். பரந்தாமமோ ஆத்மாக்களின் உலகம். மற்றபடி ஆத்மாவின் முழு நடிப்பும் இந்த ஸ்தூல உலகத்தில் தான் நடக்குது. நிராகார உலகத்தில் ஆத்மாக்கள் ரொம்ப ரொம்ப சின்ன புள்ளியாக இருக்கும். கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு நுட்பமான ஒளிப்புள்ளி. அது இந்த ஸ்தூல உலகத்தில் உடலெடுத்து தன்னுடைய பாகத்தை நடிக்குது. ஸோ இந்த எண்ணங்கள் எல்லாம் குழந்தைங்களுடைய புத்தியில் தான் ஆழமாக பதிய வைக்கப்படுது இல்லையா? நான் ஆத்மா, நான் ஆத்மா, நான் ஆத்மான்றதைத்தான் பாபா ஒவ்வொரு லைன்லையும் சொல்கிறார். ஆத்மான்றதை பதிய வைக்கிறார். இதுதான் அடுத்த 2500 வருடத்துக்கு இயல்பாகவே நான் ஆத்மான்ற உணர்வில் இருப்பீங்க. இதை பதிய வைக்கிறது தான் ஞானம். மற்றபடி வேத சாஸ்திரங்கள் எல்லாம் பக்தி, அது ஞானம் கிடையாது. பிரம்மா பாபா சந்தித்த அளவிற்கு நீங்கள் சாது சன்னியாசிகளை சந்திச்சிருக்க மாட்டீங்கன்றார். ஸோ பிரம்மா பாபாவுக்கு எந்த அளவுக்கு தேடல் இருந்திருக்கு பாருங்கள். நிறைய சாது சன்னியாசிகளோட நேரத்தை செலவு பண்ணியிருக்கிறார். பல குருமார்களை வச்சிருக்கிறார். ஸோ அவங்கக்கிட்ட கேட்டிருக்கிறார். அவர் கேட்கல, யாரோ கேட்பாங்களாம், எதுக்கு நீங்கள் சந்நியாசம் மேற்கொண்டீங்க, உங்கள் குடும்பத்தை விட்டுட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த சன்னியாசிகள் சொல்லுவாங்களாம், காம விகாரத்தினால புத்தி அழுக்காகிடுது, அதனால தான் தூய்மை ஆகிறதுக்காக குடும்பத்தை விட்டுட்டு வந்தோம் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்களாம். சரி, போய் நீங்கள் காட்டில் வாழறீங்க. அப்படி காட்டில் வாழும் பொழுது உங்களுக்கு வீட்டோட ஞாபகமே வரலையா அப்படின்னு கேட்டால் அவங்க சொல்கிறாங்க, வருது. இன்னும் கேட்டால் ஒரு சன்னியாசி திரும்ப வீட்டுக்கே போனதை கூட பாபா பார்த்துருக்கிறாராம், பிரம்மா பாபா. இது வேத சாஸ்திரங்களில் கூட சொல்லப்பட்டிருக்குது இல்லை? விஸ்வாமித்திரர் மேனகையுடைய டான்ஸில் மயங்கி அவளை திருமணம் செய்து குழந்தை பெற்றுக்கிட்டதாக வர்றது எல்லாமே அது நம்ம ஞானத்துக்கும் பொருந்தும், அந்த பக்தியில் உள்ள சாமியார்களுக்கும் பொருந்தும். மனிதர்கள் வானப்பிரஸ்த நிலையில் சாது சன்னியாசியை தேடி போகிறாங்க தன்னுடைய வயதான காலத்தில். ஏன்னா யாரும் சின்ன வயசுலேயே வானப்பிரஸ்த நிலை அடைய மாட்டாங்க, போக மாட்டாங்க. நிறைய நிர்வாணமான ஆண்கள் கும்பமேளாவுக்கு வராங்க இல்லையா? அகோரிகள்னு சொல்லுவோம் இல்லையா? அவங்க அது யூடியூப்லேயே பார்த்தீங்கன்னா இருக்கும், கும்பமேளான்னு போட்டிங்கன்னா தெரியும். நிறைய அகோரிகள் வந்திருப்பாங்க நிர்வாணமாக. அவங்க தங்களுடைய கர்மேந்திரியங்களை கட்டுப்படுத்துறதுக்காக
போதைப் பொருட்கள், கஞ்சா போன்ற போதைப் பொருட்களை பயன்படுத்துவாங்க. ஆனால் நம்ம போதைப் பொருளை பயன்படுத்தலை, யோக பலத்தை பயன்படுத்தி கர்மேந்திரியங்களை கட்டுப்பாட்டில் வச்சுருக்கிறோம். ஸோ யோக பலத்தை பிரயோகப்படுத்த கொஞ்சம் கொஞ்சமாக கர்மேந்திரியங்கள் குளிர்ச்சி அடைஞ்சிடும். சில குழந்தைங்க சொல்கிறாங்க, பாபா மாயா என்னை ரொம்ப தொல்லைப்படுத்துதுன்றாங்க. சொர்க்கத்தில் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடக்காது, மாயையே இருக்காது. நீங்கள் எப்போ யோகத்தில் பலவானாக மாறுறீங்களோ அப்போ கர்மேந்திரியங்கள் உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடும். ஸோ அப்போ யோகம் கம்மியாக இருக்குதுன்றது தான் இதுக்கான காரணம். யோக பலம் அதிகரிக்க அதிகரிக்க உங்களுடைய ஸ்தூல கர்மேந்திரியங்கள் குளிர்ச்சி அடைஞ்சிடும். இதுக்கு அதிக முயற்சி தேவைப்படுது. ஸோ இப்போ தான் அந்த முயற்சி பண்ணுறோம். சொர்க்கத்தில் பண்ண தேவையில்லை. ஏன்னா இங்கே இருக்கிற மாதிரி அழுக்குகள், விகாரங்கள் இதெல்லாம் இருக்கவே இருக்காது. ஏன்னா எல்லாருமே இந்த மாதிரி முயற்சி பண்ணி வந்திருப்பாங்க, கர்மேந்திரங்களை குளிர்ச்சி பண்ணி வந்திருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட சொர்க்கத்திற்கு அழைச்சிட்டு போகிறதுக்குத்தான் பாபா வந்திருக்கிறார். அதற்கு நம்மை தகுதிப்படுத்துகிறாரு. ஆனால் மாயை நம்ம தகுதியற்றதாக மாற்றிடுறான். இப்போ எவ்வளோ கவனம் இருக்கணும் இல்லையா? புள்ள பிடிக்கிறவன் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி பாபா குழந்தைங்களா பார்த்து பிடிப்பான் இந்த மாயா. ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். பாபா கையை விட்டாலே தூக்கிட்டு போயிடுவான். அப்புறம் என்ன ஆயிடுச்சு, சொர்க்கத்துக்குள்ளே நம்மளை நுழைவதற்கு தகுதியற்றவர்களாக மாற்றிடுவோம். பாபா இங்கே உட்காந்து தினம் தினம் ஞானத்தை கொடுத்து தகுதிப்படுத்திக்கிட்டே இருக்கிறார் நம்மளை. ஸோ அந்த தகுதிக்கு முதல் தகுதியே என்னது? தூய்மை தான். தூய்மை தான் இங்கே உயிர் மூச்சு. அதனால தான் பீஷ்ம பிதாமகரை தூய்மை இழக்க வைக்கிறதுக்கு என்ன முயற்சி பண்ணாலும் ஒரு பொண்ணு தானாக வெளியே கல்யாணம் பண்ணிக்கிறேன் அவர் சாபமிடுறா, பரவாயில்ல. அவர் பிரம்மச்சரிய விரதம் இருக்கிறதுக்கு காரணமான சத்தியவதியோடைய அப்பாவே நீ கல்யாணம் பண்ணிக்கோ, இல்லாட்டினா வாரிசு இல்லைன்றார். சத்திரியனுக்கு வாக்கை மீறுவது அவனுடைய சுவாசம் அவனை விட்டு போவதற்கு சமம் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அந்த அளவுக்கு முக்கியமானது இந்த தூய்மை. ஸோ நீங்கள் பாடவும் சரிங்க, பாபா நாங்கள் அழுக்காகிட்டோம், எங்களை தூய்மையாக்குங்கன்ட்டு. தூய்மைனா தூய்மை தான். அமிர்தம் இருக்கும்பொழுது நாம் எதுக்கு விஷத்தை குடிக்கணும் அப்படின்னு பாடப்படுது. ஸோ திருக்குறளில் கூட இனிய உளவாக இன்னாக்குரல் கனியிருப்ப காய் கவர்ந்தட்டுன்ட்டு இனிமையான வார்த்தை இருக்கும்போது எதுக்கு கசப்பான வார்த்தையை பேசுகிறீங்க? அப்போ கனி இருக்கும்போது, அதாவது பழமே இருக்கும்போது, ஒரு மாம்பழம் இருக்கும்போது பழத்தை சாப்பிடாம காய் சாப்பிட்ற மாதிரின்றார். அந்த மாதிரி இங்கே ஞான அமிர்தம் இருக்குது. இதனால் சொர்க்கத்தின் சுகமே கிடைக்குதுன்னும் போது காமம்ன்ற விஷத்தை குடித்து ஏன் நரகத்தில் சிக்கிக்கணும் அப்படின்னு பாபா சொல்கிறார். ஏன்னா இந்த காமம்ன்ற விஷம்தான் துவாபர யுக ஆரம்பத்தில் தொடங்கி, அதாவது உங்களுக்குள்ளே எப்போ அந்த காமம் வந்துச்சோ அப்போத்துலேருந்து கடைசி வரைக்கும் துக்கம் கொடுக்குது. அதனால தான் அதை விஷம்னு பாபா சொல்கிறார் இல்லையா? விஷம் உள்ளே போய் நீங்கள் இறக்குற வரைக்கும் விஷம் ஒரு வழி பண்ணும். அந்த எலி மருந்து சாப்பிட்றதே சொல்லுவாங்க, இன்னொன்னுமோ ஆகும்னுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இந்த காமன்ற விஷம் பண்ணுது. அதனால் அதை நம்ம உள்ளேயே விடக்கூடாது. அவ்வளோ எச்சரிக்கையாக இருக்கணும், ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா முதல்ல அது புத்தியை அடிக்கும். அதனால தான் புத்தி மந்தமாக ஆனது. இதுவும் நாடகத்தில் பதிவாகி இருக்குது. பாபா குழந்தைங்களை பல தடவை சந்திச்சிருக்கிறார்.
ஸோ ஒவ்வொரு தடையும் வரும்போது கீழான நிலையில் இருக்கிற நம்மளை மிக மேலான மனிதர்களாக, புருஷோத்தமர்களாக பாபா மாத்துறார். எப்போ ஆத்மா தூய்மை ஆகுதோ அப்போ தானாகவே அதோடைய ஆயுளும் அதிகரிக்குது. அது மட்டும் இல்லை, தூய்மை ஆகும்போது அதுக்கு எல்லாமே கிடைச்சிடுது. ஆரோக்கியம், செல்வம், சுகம், ஆயுள் எல்லாமே கிடைச்சிடுது. சுத்தம் சோறு போடும்னு சொல்லுவாங்க அஞ்ஞானத்தில் கூட. ஆனால் இதை உணர்ந்து அவங்க சொல்கிறதில்ல. தூய்மை இருக்கிற இடத்துல எல்லாமே வந்துடும். ஸோ அதனால தான் இப்போ ஒரு பூஜை பண்ணுறாங்க, ஆயுத பூஜை, பிள்ளையார் சதுர்த்தி, முதல்ல அந்த இடத்த க்ளீன் பண்ணுவாங்க, வீட்டையே க்ளீன் பண்ணுவாங்க. ஸோ க்ளீன் பண்ணால் தான் அங்கே கடவுள் வருவார். மெயினாக வீட்டை பெருக்கிறதுக்கே அது ஒரு முக்கியமான காரணமாக சொல்லப்படுது. ஸோ நீங்கள் இதை போர்டில் எழுதலாம், வெளியில் வைக்கலாம் உங்கள் வீட்டு வாசலில். ஒரு வினாடியில் 21 தலைமுறைக்கான ஆரோக்கியம், செல்வம், சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு நீங்கள் எழுதலாம். ஒரு வினாடியில் அதை அடையிறதுக்கான வழியை சொல்லி கொடுக்குறோம். ஜென்ம ஜென்மத்திற்கும் உங்கள் கூடவே வரும் அப்படின்ட்டு. ஏன்னா பாபா கிட்டேருந்து 21 பிறவிக்கு இந்த ஆஸ்தியை நாம் அடையிறோம், சொர்க்கத்தின் ஆஸ்தியை. ஆனால் சில குழந்தைங்க இதை போர்டில் எழுதி வைக்க கூட பயப்படுறாங்க. அப்புறம் எங்கே அவங்க பாபா ஞானத்தை சொல்ல போகிறாங்க? எல்லாருமே வீட்டு வாசலில் போர்டு வைக்கிறாங்கல்ல, எம்எஸ்சி படிச்சிருக்கிறார், அதாவது வேலை ஒன்று, வக்கீல், டாக்டர் இது போடுவாங்க. அது இல்லாட்டினா கூட சும்மா எம்ஏ படிச்சிருக்காரு, எம்எஸ்சி படிச்சிருக்காருன்னெலாம் போடுவாங்க. நீங்களோ மருத்துவருடைய குழந்தை இல்லையா? வைத்தீஸ்வரன் சொல்கிறாங்கல்ல, வைத்தீஸ்வரனுடைய குழந்ை. நாம் எதுக்கு பயப்படணும், வெக்கப்படணும்? இந்த வைத்தீஸ்வரன் கிட்டேருந்து நமக்கு ஆரோக்கியம் மட்டும் இல்லை, செல்வம், சந்தோஷம் எல்லாமே கிடைக்கிது. அப்போ உங்களுக்கு எல்லாம் கிடைச்சதுன்னா அதை நீங்கள் மற்றவர்களுக்கும் கொடுக்கணும் இல்லை? அதுக்கு தான் போர்டு வைக்கப்படுது. உங்களால் கொடுக்க முடியும்னும் போது ஏன் இதை நீங்கள் போர்டு வைக்கக்கூடாது? குறைஞ்சபட்சம் சொந்த வீட்டில் இருக்கிறவங்களாவது இல்லை. இப்போ வாடகை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சில ரெஸ்ட்ரிக்ஷன் வரலாம், அது கூட தனி வீடுனா வச்சிடலாம், பிரச்சனை கிடையாது. பாருங்கள், கிறிஸ்டின் வீடு, முஸ்லீம் வீட்டில் கம்பல்சரி அந்த வீட்டு வாசல்லே உங்களுக்கு தெரியும் அவங்க கிறிஸ்டின், அவங்க முஸ்லீம்ட்டு. எதையாவது வச்சுருப்பாங்க, கர்த்தர் இப்படி சொல்கிறார், இதை பண்ணுறாரு, அதை பண்ணுறாருன்னு வச்சுருப்பாங்க. முஸ்லீம்கள் அரபு வார்த்தையில் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்களும் போர்டு வச்சாதான மனிதர்கள் புரிஞ்சிக்க முடியும். 5000 வருடத்திற்கு முன்பு ஆரோக்கியமும் செல்வமும் தூய்மையும் பாரதத்தில் நிரம்பி இருந்தது. அதே ஆரோக்கியம், செல்வம், தூய்மையை ஒரு வினாடியில் பாபா கிட்டேருந்து ஆஸ்தியாக இப்போ நாம் அடையிறோம், எல்லையற்ற தந்தை கிட்டேருந்து. ஸோ இதை நீங்கள் போர்டில் வச்சிங்கன்னா நிறைய பேர் வருவாங்க. அப்போ அவங்களுக்கு புரிய வைக்கலாம், இந்த பாரதம் தங்க கருவியாக இருந்தது இல்லையா? நீங்கள் உங்கள் வீட்டில் போர்டை வைங்க, அவங்க கேட்டவுடனே கூடவே சென்டருக்கு அழைச்சிட்டு போயிடுங்க, முடிஞ்சு போச்சு. கொஞ்சம் ஞானத்தை கொடுத்து அடுத்தது வாங்க சென்டருக்குன்னு அழைச்சிட்டு போயிடுங்க. ஸோ பாரதம் தங்கக்குருவியாக இருந்தது, தேவதைகளுடைய ராஜ்யம் இருந்தது, லக்ஷ்மி நாராயணனுடைய ராஜ்யம் இருந்தது. ராஜ்யம் பண்ணிட்டு பிறகு எங்கே போனாங்க? அவங்க தான் முதல்ல 84 பிறவிகள் எடுத்து முடிக்கிறாங்க. ஸோ அதிலும் இந்த நாராயணன் நம்பர் 1 இருக்கிறார் இல்லையா, அவரே கடைசி நம்பருக்கும் வந்துடுறார். பாபா சொல்கிறாரு, உங்களுடைய 84 பிறவி சக்கரம் இப்போ முடிஞ்சிடுச்சு, மீண்டும் அது தொடங்கணும். 84 பிறவி சக்கரத்தை முடிச்சாச்சு, கடைசியில் வந்தாச்சு. இப்போ மீண்டும் முதல்ல வரணும். ஒரே ஒரு எல்லையற்ற தந்தை தான்
இவ்வளவு உயர்ந்த பதவியை உங்களை அடைய வைக்க முடியும் இந்த ஞானத்தை கொடுத்து. சும்மா ஞானத்தை கொடுத்துட்டு விடலை, தினம் தினம் கொடுக்குறார், பலவிதமாக கொடுக்குறார், எச்சரிக்கை கொடுக்குறார், தட்டி கொடுக்குறார், எப்படியெல்லாம் நம்மளை மாற்றுறார். எத்தனை வருஷம் பாபா குழந்தையா நீங்கள் அப்படியே யோசித்து திரும்பி பாருங்கள், அப்போ இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் எவ்வளோ வித்தியாசம். இன்னும் மாறணும். பாபா சொல்கிறதெல்லாம் என்னை நினைவு பண்ணுங்க, தூய்மையாயிடுங்க. ரொம்ப சிம்பிளான மகாமந்திரம், மன்மனாபவ அப்படின்னு அர்த்தம். என்னை நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா தூய்மை ஆகிடுவீங்க. கூடவே நீங்கள் 84 பிறவி சக்கரம் பற்றிய ஞானமும் தெரிஞ்சுக்கணும். பாபா கிட்டேருந்து உங்களுடைய ஆஸ்தியை அடையணும். அதே நேரத்தில் நீங்கள் படிக்கவும் செய்யணும். வெறும் யோகா பண்ணால் மட்டும் போதாது. சரி, 84 பிறவி சக்கரத்தை தெரிஞ்சுக்கிட்டோம், இனிமேல்ட்டு முரளி கேட்க தேவையில்லை, அப்படி கிடையாது. முரளி தினம் தினம் படிக்கணும். படிக்க தான் அது ஞானம் மைண்டில் ஆழமாக பதியும். அதை வச்சு தான் நீங்கள் பாபாவை நினைக்கவே செய்வீங்க. பாபாவை நினைக்கிறது மட்டும் இல்லை, அவர் சொல்கிறதையும் நினைக்கணும். அவர் என்னத்தை கொடுக்குறன்னாரோ அதை நினைக்கணும். எதை விடணும்னு சொல்கிறாரோ அதை விடுவதற்கான எண்ணங்களை எடுத்துகிட்டு வரணும். ஸோ இதெல்லாம் பண்ணாதான் நீங்கள் ஸ்வதர்ஷன சக்கரதாரிகள். ஸோ புதுசாக யாராவது வராங்க அப்படின்னா அவங்களுக்கு எதுவுமே புரியாது. ஸோ மனிதர்களை நான் அப்படின்னு சொல்கிறதே ஆத்மாவை தான் சொல்கிறோம். நானாகிய ஆத்மா அல்லது ஆத்மாவாகிய நான் முதல்ல தூய்மையாக இருந்த சத்தியுகத்தில், பிறகு 84 பிறவி சக்கரத்தை சுற்றி வந்திருக்கிறேன். இப்போ அழுக்காகிட்டேன். முதலாக துவாபரகத்தில் வரும்போது நாம் சிவனைத்தான் கோயில் கட்டி வணங்கணும். அதுதான் கலப்படமற்ற பக்தின்னு சொல்லப்படுது. கலப்படமற்ற பக்தர்களாக இருந்தோம். ஒரு தந்தையை தவிர வேற யாரும் இதை உங்களுக்கு புரிய வைக்க முடியாது. பாபா சொல்றாரு, இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே, முதலாக இந்த பூமியில் சொர்க்கத்தில் ஜென்மம் எடுத்தவர்கள் நீங்கள் தான். நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த ஏரியாலே நாங்கள் தான் இப்போ ஃபஸ்ட்டு வீடு கட்டணும்னு பெருமையாக சொல்லிக்குவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த இடம் காடு மாதிரி இருந்திருக்கும், அவங்க ஃபஸ்ட்டு வீடு கட்டியிருப்பாங்க. ஆனால் இந்த பூமி சொர்க்கமாக இருக்கும்போது ஃபஸ்ட்டு வந்தது தான் உண்மையிலே பெருமை. அந்த பெருமை உங்களுடையதுன்றார். ஒரு மனிதன் ரொம்ப பணக்காரனாக இருந்தால் எல்லோரும் என்ன சொல்லுவாங்க? முன் ஜென்மத்தில் ஏதோ நிறைய புண்ணிய காரியம் பண்ணி இருக்கிறான், அதனால தான் அவன் தொட்டதெல்லாம் பொண்ணாகுது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒருத்தன் பயங்கரமான நோய் வாய்ப்படுறான் அப்படின்னா கடந்த காலத்தில் அந்த மாதிரி ஏதோ ஒரு பாவம் செஞ்சுருக்கிறான்னு சொல்லுவாங்க. சரி, இருக்கிறதுலே நம்பர் 1 பணக்காரன், நம்பர் 1 அழகன் அழகி, நம்பர் 1 குணவான், உலகத்திலே நம்பர் 1 பதவி அடைந்த அந்த லக்ஷ்மி நாராயணன் அப்படி என்ன உயர்ந்த காரியத்தை செய்து அதை அடைந்தார்கள் அப்படிங்கிற விஷயத்தை பாபா உட்காந்து புரிய வைக்கிறார். அந்த லக்ஷ்மி நாராயணன் இப்போ 84 பிறவி எடுத்து அனைத்தையும் இழந்திருக்கிறாங்க. இப்போ மீண்டும் அந்த முதல் ஜென்மத்தில் அனைத்தையும் அடைவதற்கு இப்போ முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க பாபாவின் வழிப்படி. அவர்களை லக்ஷ்மி நாராயணன் ஆக்கிற அதே ராஜயோக ஞானத்தை அவர்களுக்கு மட்டுமல்ல உங்களுக்கும் நான் இந்த சங்கமயுகத்தில் தான் வந்து கொடுக்கிறேன். ஸோ பாபா தான் கடவுளே வந்து நமக்கு ராஜயோகத்தை கற்றுக் கொடுக்குறாருன்றதை புரிஞ்சுக்கிறோம். புரிந்தாலும் எப்பவும் ஞாபகம் இருக்குதா? மறந்துடுறீங்க. ஏன்னா பாபா கடவுளே வந்து ராஜயோகம் கற்றுக் கொடுக்குறாருன்னு ஞாபகம் இருந்தால், இதனால் உலக ராஜ்யத்தையே அடைஞ்சிட்டு இருக்கிறேன்றது ஞாபகம் இருந்தால், மாயையின் வசமாகி அனைத்தையும் இழப்பீங்களா? மாயை உங்களை பிடிக்கிறதுக்கு காரணமாக பாபாவை மறப்பீங்களா? பாபாவை மறந்தாதானே மாயா வர்றதுக்கு.
ஸோ பாபா எதுக்கு வந்திருக்கிறாருன்றதை மறந்துடுறோம். பாபா கிட்ட நாம் எதுக்கு வந்திருக்கிறோன்றதை மறந்துடுறோம். ஸோ அதுக்கு தான் பாபா தினம் தினம் கர்மத்தின் விதியை சொல்கிறார். கர்மம்னா என்ன, அகர்மம்னா என்ன, விகர்மம்னா என்ன. கலியுகத்தில் எல்லாம் விகர்மம், அதாவது பாவகர்மம் தான் செய்கிறாங்க. அதிலிருந்து விடுபட்டு சுகர்மம் செய்யணும், சுகத்தை கொடுக்கக்கூடிய காரியம்தான் செய்யணும். அதுதான் உங்களை புண்ணியத்தை சேர்க்க வைக்கிது. ராவண ராஜ்யத்தில் எல்லாருடைய காரியங்களும் விகர்மங்களே, பாவகர்மங்களே. தங்க யுகத்தில் எல்லாருடைய காரியங்களும் அகர்மம். அகர்மம்னா கர்மத்தின் விளைவுகளிலிருந்து விடுபட்ட கர்மம். அங்கே நீங்கள் செய்கிற கர்மத்திற்கு விளைவு கிடையாது. ஏன்னா அங்கே நீங்கள் பாவம் செய்ய போகிறது கிடையாது. அதுக்கு விளைவு கொடுத்தா நீங்களே சொர்க்கமாகவே இருக்கும். அப்புறம் எப்படி மற்ற தர்மத்த ஆத்மாக்கெல்லாம் கீழே வருவாங்க? ஸோ அதனால் அங்கே பலன் கிடையாது. அங்கே ராவண ராஜ்யமே கிடையாது. ஒன்றும் இல்லை, நம்ம சின்ன வயசில் யோசிச்சுப்பாங்க, எவ்வளோ ஜாலியாக இருக்குது. நிறைய பேர் ஏண்டா பிறந்தோன்னு நினைக்கிறவங்க கூட சின்ன வயசில் நல்லா தான் இருந்திருப்பாங்க. இப்போ வர கஷ்டத்தை நினச்சிட்டு அந்த சின்ன வயசில் மறந்துடுறாங்க. அந்த சின்ன வயசே தொடர்ந்து இருந்திருந்தா எவ்வளோ ஜாலியாக இருந்திருக்கும், யோசிச்சு பாருங்கள். அப்போ 2500 வருடம் அதை விட ஆனந்தமாக இருக்க போகிறோம் தொடர்ந்து. அப்படின்னா எப்படி இருக்கும்? நேற்று முரளியில் சொன்னார், சொர்க்கத்தில் வயதான தோற்றமே வராதுன்றார். கடைசி வரைக்கும் 150 வயதுலையும் அழகாக இளமையாக இருக்கிற மாதிரியே தான் இருப்பீங்கன்றார். தோல் சுருங்காது, முடி கொட்டாது, முடி நரைக்காது. எப்படி இருப்போம் யோசிச்சு பாருங்கள். இங்கே அந்த மாதிரி விட்டால் என்ன ஆகும்? தோல் சுருங்கி முடி நரைச்சி வழுக்க விழுந்தாலே காமத்தை விட மாட்டுறாங்க தாத்தாக்கள். அவ்வளோ அழகாலாம் இருந்தால் கேட்கவே தேவையில்லை, இல்லையா? அவ்வளோ கள்ளத்தொடர்பு நடந்துக்கிட்டே இருக்கும். ஒரு அழகான நடிகர் தொடர்ந்து நிறைய திருமணம் பண்ணார், அப்புறம் திருமணம் பண்ணாமலே இருந்தார். இப்போ வயசாகிடுச்சு, அது அப்பட்டமாக தெரியறதுனால கம்முன்னு இருக்கிறார். ஆனால் இப்போ கூட சமீபமாக ஒரு பெண்ணோட இருந்தார். இப்போ வயசாகிற தோற்றமே தெரியலன்னா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்கள். அதனால தான் அதை கட் பண்ணுறது. கண்ணு மங்கி போகிறது, முடி கொட்டி போகிறது, வயசாகிறது, எல்லாமே அந்த விகாரத்தை கட் பண்ணுறதுக்காகத்தான். விகாரத்தில் விழுந்ததற்கான தண்டனையாகத்தான் அது கொடுக்கப்படுது. சொர்க்கத்தில் ராவண ராஜ்யமே இருக்காது. அதனால் அங்கே எந்த பாவமும் செய்ய மாட்டீங்க, எந்த விகாரமும் இருக்காது. அங்கே யோக பலம் இயல்பாகவே இருக்கும். அந்த யோக பலத்தின் மூலமாகத்தான் நாம் உலகத்துக்கே எஜமானர்களாகவே ஆகிறோம். இப்போ அந்த யோக பலத்தை வளர்த்துக்கிறோம். அப்போ யோக பலம் கொண்டவர்களுக்கு அந்த தூய்மையான உலகம் வேணும் இல்லையா? அதற்குத்தான் பாபா தூய்மையான உலகத்தை உருவாக்கிட்டு இருக்கிறார். பழைய உலகமோ அழுக்கான உலகம், புது உலகத்தை தான் தூய்மையான உலகம்னு சொல்லுவோம். பழைய உலகம் விகார உலகம், புது உலகம் நிர்விகார உலகம். விகாரம்னா என்னன்னே தெரியாது, அவ்வளோ பரிசுத்தமான உலகம். அதனால தான் அதை சிவாலயம்னு சொல்கிறோம். அதுதான் என்னுடைய அப்பா வீட்டை விபச்சார விடுதியை ஆக்கிட்டீங்களேடான்ட்டு இயேசு கிறிஸ்து டென்ஷனாகி எல்லாரையும் போட்டு அடிப்பார். அப்போ விபச்சார விடுதியை ஆக்கிட்டாங்கன்னா அதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு? சிவாலயமாக இருந்தது, விகாரமற்றதாக இருந்தது. உலகத்தை சொல்கிறார். ஒரே ஒரு தந்தை தான் இந்த விபச்சார விடுதியை சிவாலயமாக மாத்துறார். என்ன மாதிரி லைன் இல்லையா? தங்க யுகத்தைத்தான் சிவாலயம் அப்படின்னு சொல்கிறோம். சிவபாபா அந்த சிவாலயத்திற்கு தகுதியுடையவராக நம்மளை மாத்துறார். இல்லையா? சிவன் கோயிலில் தான் எல்லா தேவதைகளும் இருப்பாங்க. ஸோ எல்லா தேவதைகளும் உயிரோட்டமாக இருக்கிற அந்த சத்தியுகத்திற்கு, தங்க யுகத்திற்கு சிவாலயம்னு பேர். நீங்கள் லக்ஷ்மி நாராயணன் கோயிலில் போய் கேளுங்க,
அவங்க எப்படி இந்த பதவியை அடைஞ்சாங்கன்னு தெரியுமா? எப்படி உலகத்திற்கு எஜமானர்களாக ஆனாங்கன்னு தெரியுமான்னு கேளுங்க. கடவுள் சொல்கிறாரு, உங்களுக்கு அது தெரியாது, எனக்கு தெரியும்னு சொல்கிறாரு. அதுதான் கீதையில் இருக்கும் இல்லையா? அர்ஜுனா, உன்னுடைய முன்பிறவிகளை பற்றி உனக்கு தெரியாது, எனக்கு தெரியும்னு கிருஷ்ணர் சொல்கிறதாக இருக்கும். தந்தையுடைய குழந்தைகளாகிய நீங்கள் தான். ஸோ இது ஆக்சுவலாக நாளைக்கு கிருஷ்ண ஜெயந்தி இல்லையா? ஸோ அது சம்மந்தமாக நிறைய சேவை செய்யலாம். சரி, இந்த முரளி வரும்போது கிருஷ்ண ஜெயந்தி முடிஞ்சிருக்கும். பாபா சொல்கிறாரு, அப்பாவுடைய குழந்தைகளாகிய உங்களால் மட்டும்தான் லக்ஷ்மி நாராயணன் எப்படி அந்த உயர்ந்த பதவியை அடைஞ்சாங்கன்னு சொல்ல முடியும். இந்த லக்ஷ்மி நாராயணன் தான் முழுசாக 84 பிறவிகளை எடுத்தவர்கள். பிறகு பாபா மிகவும் மங்களகரமான இந்த சங்கமிகத்தில் வந்து நமக்கு ராஜயோகத்தை கற்றுக் கொடுத்து நம்முடைய ராஜ்யத்தை கொடுக்கிறார். ஸோ பாபா சங்கமிகத்தில் வந்து ராஜயோகத்தை கற்றுக் கொடுத்து ராஜ்யத்தை கொடுக்குறாரு. ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்பர் 1 அழுக்கான ஆத்மாக்களாக இருக்கிறோம். பிறகு பாபா கிட்ட ஞானத்தை அடைந்து நம்பர் 1 தூய்மையான ஆத்மாக்களாக மாறுறோம். எவ்வளோ ஆச்சரியம் பாருங்க. நம்பர் 1 குப்பை நம்பர் 1 வைரமாக மாறுது. ஏன்னா அங்கே முழு ராஜ்யம் இருக்குது, வெறும் லக்ஷ்மி நாராயணன் மட்டும் இருக்கிறது கிடையாது. ஸோ இப்போ நம்மளுடைய அந்த படத்தில் ராஜயோகத்தை யார் கற்றுக் கொடுத்தார் லக்ஷ்மி நாராயணனுக்குன்னு தெளிவாக இருக்குது. உயர்ந்ததிலும் உயர்ந்த பரமபிதா பரமாத்மா கற்றுக் கொடுத்தார். தேவதைகள் கற்றுக் கொடுக்க முடியாது இல்லையா? சாதாரண கலியுக மனிதனை உயர்ந்த தேவதையாக, தேவதைகளை விட உயர்ந்தவர் தான் கற்றுக் கொடுக்க முடியும். அதுதான் பரமாத்மா. அதனால தான் தேவாதி தேவன் வாங்க, தேவாதி தேவன் மகாதேவா அப்படின்னு சிவனை சொல்லுவாங்க. சிவனுடைய மகிமையை அங்கே சங்கருக்கு கொடுத்துட்டாங்க. கடவுள் ஒருவரைத்தான் ஞானம் நிரம்பியவர், புத்திவானுக்கெல்லாம் புத்திவான் அப்படின்னு சொல்ல முடியும். அவர் தான் இந்த ஞானத்தை கொடுக்கிறார். அவரை அப்பானும் சொல்கிறோம், ஆசிரியர்னும் சொல்கிறோம், சத்குருனும் சொல்கிறோம். மூன்றுமாகவும் அவர் இருக்கிறார். இது ரொம்ப முக்கியமான விஷயம். பாபாவை வந்து நினைக்கணும், அவர் எவ்வளோ உயர்ந்தவர் தெரியுமா அப்படின்லாம் சொல்லும் பொழுது நமக்கு ஜென்ரலாக என்ன தோணும்னா, சரி பிரம்மா பாபா பேசுகிறாரு போல இருக்குது அப்படின்னு தோணும். ஆனால் இங்கே உண்மையிலே என்ன நடக்குதுன்னா, பாபா டீச்சராகி பாபாவுடைய மகிமையை சொல்கிறார். ஏன்னா அவர் சொல்லாமல் நமக்கு தெரியாது. பிரம்மா பாபாவுக்கு எப்படி தெரியும்? பிரம்மா பாபாவுக்கு எப்படி தெரியும் சிவபாபாவுடைய மகிமை? அப்போ பாபா 3 ரூபமாகவும் இருக்கிறார் இல்லை? அந்த அப்பாவை பற்றிய அறிமுகத்தை ஆசிரியர் தான் கொடுக்கிறார், சத்குரு வழி நடத்திட்டு போகிறார். ஸோ 3 பாகமும் அந்த முரளியில் வருது. ஸோ கடவுளே வந்து இந்த ஞானத்தை கொடுத்தா கூட யார் புரிஞ்சுக்குவாங்க தெரியுமா? யார் சிவபாபாவை ஆரம்பத்திலிருந்தே பக்தி செய்தார்களோ, துவாபரக ஆரம்பத்திலிருந்தே, அவங்க தான் இதை புரிஞ்சிக்க முடியும். அப்போ நமக்கு புரியுதுன்னா என்ன அர்த்தம்? ஆரம்பத்திலே பக்தி செஞ்சுருக்கிறோன்னு அர்த்தம். யார் சொர்க்கத்தில் ஆரம்பத்திலே வந்தாங்களோ அவங்க தான் துவாபரகத்தில் ஆரம்பத்திலே பக்தி செய்வாங்க. ஸோ அதனால் கோயிலை கட்டுறவங்க கிட்ட போய் கேளுங்க, இந்த கோயிலை நீங்கள் கட்டியிருக்கிறீங்க, அப்போ கண்டிப்பாக இவங்களுக்கு கோயில் கட்டியிருக்கிறீங்கன்னா இவங்களை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் தானே. அவங்களுக்கு எப்படி அந்த பதவி வந்துச்சுன்னு கேளுங்க. அவங்க எப்போ ஆட்சி செஞ்சாங்க, அவங்களுடைய ராஜ்யம் எப்போ இருந்ததுன்னு கேளுங்க. பிறகு அவங்க எங்கே போனாங்கன்னு கேளுங்க. இப்போ அவங்க எங்கே இருக்கிறாங்கன்னு கேளுங்க. அவர்களுக்கு லக்ஷ்மி நாராயணனுடைய 84 பிறவிகளின் கதையை நீங்கள் சொல்லும்போது அவங்க ரொம்ப சந்தோஷமாயிடுவாங்க. அதனால்
இது இதை புரிய வைக்கிறதுக்கான படம் உங்கள் பேக்கெட்டில் எப்போவுமே இருக்கணுன்றார். ஸோ இப்போ பேக்கெட்டில் 7 நாள் கோர்ஸ் வைக்கிற மாதிரி சின்னதாக பண்ணியிருக்கிறாங்களே, மடித்து வைக்கிற மாதிரி. ஸோ இதை வச்சு நீங்கள் யாருக்கு வேண்டுமானாலும் புரிய வைக்கலாம். யார் ஆரம்பத்திலிருந்து சிவனை வழிபட ஆரம்பித்தார்களோ அவங்க தான் இந்த ஞானத்தை தொடர்ந்து கேட்டு சந்தோஷம் அடைவாங்க. ஸோ கோயிலில் போய் ஏன் சொல்கிறாருன்னா, தேவதைகள் தான் இப்போ பூசாரிகளாக இருப்பாங்கன்னு பாபா சொல்கிறார், பக்தர்களாக இருப்பாங்கன்னு சொல்கிறார். அதனால தான் அங்கே போய் பிடிக்க சொல்கிறார். பிறகு நீங்கள் புரிஞ்சிக்கலாம் அவங்க நம்முடைய குலத்தை சார்ந்தவர்கள் அப்படின்னு. இதை கேட்டு சந்தோஷம் அடைஞ்சாங்கன்னா நம்ம தர்மத்தை ஆத்மான்னு நம்ம புரிஞ்சிக்கலாம். ஆனாலும் அவங்க அந்த வேலை பிஸியில் விட்டுருவாங்க. அப்புறம் கடைசியில் அலறி அடிச்சுட்டு ஓடி வந்துடுவாங்க நாளுக்கு நாள். ஸோ அதனால் நிறைய தாய்மார்கள் கொடுத்து வச்சவங்க இல்லையா, வீட்டில் ஃப்ரீயாக இருக்கிறனால இந்த ஞானத்தை ஃபுல்லாக ஃபாலோ பண்ண முடியுது. மற்றபடி பிரதர்ஸ்லாம் வேலைக்கு போவாங்க, அதிலே பிஸியாக இருப்பாங்க, சரியாக அவங்களால ஃபாலோ பண்ண முடியாது, அஞ்ஞானிகள் தொடர்புலேயே இருப்பாங்க. இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ தாய்மார்கள் இந்த விஷயத்தில் கொடுத்து வச்சவங்க. நாளுக்கு நாள் பாபா நமக்கு இந்த ஞானத்தை புரிய வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியான வழிமுறைகளெல்லாம் சொல்லிக் கொடுக்குறார். ஒரே ஒரு பரமபிதா பரமாத்மா தான் அனைவருக்கும் சத்கதி கொடுக்கிற வள்ளல்னு நாம் இப்போ புரிஞ்சுக்கிட்டோம். தங்க யுகத்தின் சுயராஜ்ய அதிகாரத்தை 21 ஜென்மத்திற்கு நாம் இப்போ அடையிறோம் பாபா கிட்ட இருந்து. ஆனால் எப்படி அடைவோம்? இந்த படிப்பின் மூலமாக. அப்படியே எடுத்து கொடுத்துட மாட்டார், அதை புரிஞ்சுக்கணும். படிப்பின் மூலமாக அப்படியே வேலை எடுத்து சக்தி முருகனுக்கு கொடுத்தாருன்னுவாங்க. அது வேலே ஆக்சுவலாக ஞானம் தான், ஞானவேல் இல்லையா. இதை படிப்பதன் மூலமாக தான் 21 ஜென்மத்திற்கான ஆஸ்தி கிடைக்குதே தவிர தானாக கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி பல தலைப்புகளில் நீங்கள் பேச முடியும் அப்படின்னு பாபா சொல்கிறார். ஸோ குறிப்பாக இப்போ நம்ம வீடியோ சேவை பண்ணுறதுக்குள்ளும் இது ரொம்ப வசதியாக இருக்கும். ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து நம்ம பேசலாம். ஸோ நீங்கள் மற்றவர்களுக்கு பரமபிதா பரமாத்மாவுடைய வாழ்க்கை கதையை ஒரு தலைப்பு வச்சு சொல்லலாம். இல்லை நம்ம போடுற ஜென்ரல் வீடியோ ஃபுல்லாக வெவ்வேறு தலைப்பு இருக்கும், ஆனால் உள்ளே போய் பார்த்திங்கன்னா பாபாவுடைய வாழ்க்கை கதை தான் இருக்கும். ஸோ விபச்சார விடுதிக்கும் சிவாலயத்திற்கும் என்ன வித்தியாசம்? விபச்சார விடுதினா என்ன, சிவாலயம்னா என்ன, அதை கூட நம்ம புரிய வைக்கலாம். கிறிஸ்தவர்களுக்கு புரிய வைக்கும்போது எதை அவர் விபச்சார விடுதின்னு சொன்னார் அப்படின்னு கூட புரிய வைக்கலாம். அதே மாதிரி லக்ஷ்மி நாராயணனின் 84 ஜென்மங்களின் கதை அப்படியும் ஒரு தலைப்பு எடுக்கலாம் அப்படின்னு பாபா சொல்கிறார். இந்த உலகத்தில் எப்படி அமைதி இருந்தது, பிறகு எப்படி அமைதியற்றதாக மாறியது, பிறகு எப்படி மீண்டும் அமைதி உருவாகும் அப்படின்னு கூட நீங்கள் ஒரு தலைப்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்கிறார். சூப்பர், நல்லது. நிறைய தலைப்பு கொடுத்த அன்பான பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஸோ மிக உயர்ந்த உத்தம புருஷர்களாக ஆகணும் அப்படின்னா நினைவின் பலத்தினால் ஆத்மாக்களாகிய உங்களை தூய்மையாக்கிக்கோங்க. எந்த அளவுக்கு தூய்மையாகிறீங்களோ அந்த அளவுக்கு உயர்ந்தவர் ஆகுவீங்க. உங்களுடைய கர்மேந்திரியங்கள் மூலமாக எந்த பாவ காரியங்களையும் செய்யக்கூடாது, எண்ணத்திலும் பண்ணக்கூடாது. ஆனால் ஆரம்பத்தில் எண்ணத்திலிருந்து போகிறது கஷ்டம். ஸோ அதனால் குறைந்தபட்சம் கர்மேந்திரியத்தில் இருந்தாவது கர்மேந்திரியத்தின் மூலமாவது எந்த பாவமும் செய்யாமல் இருக்கணும் அப்படின்னு பாபா சொல்லுவார். எண்ணத்தில் வந்தால் கூட அப்புறம் போக போக எண்ணத்திலும் வரக்கூடாது, அந்த அளவிற்கு யோக பலத்தை அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லுவார். ஸோ ஞானம் நிரம்பியவராகி பிற ஆத்மாக்களை எழுப்பும் சேவை செய்யுங்க. இந்த ஞானம் மற்றும் யோகம்ன்ற எண்ணெயை ஆத்ம தீபத்தில் ஊற்றி ஆத்ம தீபத்தை எரிய விடுங்கள். உங்களுடைய புத்தியை பாபாவுடைய ஸ்ரீமத் படி தூய்மைப்படுத்துங்கள். ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்ணுறதன் மூலமாக
இல்லையா? ஆத்மாவைத்தான் பார்க்கணும், சகோதரனைத்தான் பார்க்கணும், சுப எண்ணங்கள் மட்டும்தான் வைக்கணும், இதெல்லாம் ஸ்ரீமத். ஸோ அப்போ என்ன ஆகும்? தானாகவே குப்பையெல்லாம் போயிடும். ஸோ அப்படி தான் உங்களுடைய புத்தியை தூய்மைப்படுத்தணும். ஸோ ஞானம் யோகம் இதிலேயே உங்களுடைய புத்தி மூழ்கி இருக்க ஆத்ம தீபம் எரிய ஆரம்பிக்கும், ஆத்மா தூய்மையாக ஆரம்பிக்கும். ஸோ செம்ம பவர்ஃபுல் வரதானம் ஸ்லோகன். புள்ளி ரூபத்தில் நிலைத்திருந்து விசேஷ ஆத்மா ஆவதன் மூலமாக உங்களுடைய மனம் புத்தியை நெகட்டிவான எந்த விஷயத்துடைய தாக்கத்திலிருந்தும் பாதுகாத்து கொள்ளுங்கள். அதற்கு விளக்கம், எப்படி நம்ம ஒவ்வொரு சீசனுக்கு ஏற்ற மாதிரி நம்மை பாதுகாத்துக்கிறோம். உதாரணத்துக்கு மழை சீசன்னா என்ன பண்ணுறோம்? கூடவே கொடை வச்சுருப்போம், ரெயின் கோட் வச்சுருப்போம். அதேமாதிரி குளிர் சீசன் அப்படின்னா அதுக்கேற்ற ஸ்வெட்டர் போடுவோம். ஸோ வடநாட்டிலாம் பயங்கரமாக குளிரும், அவங்க ரொம்பவே அந்த ஸ்வெட்டர் எப்போவுமே போட்டிருப்பாங்க. அமெரிக்கா அங்கேயுமே அந்த மாதிரி தான். அதே மாதிரி இப்போ இந்த சங்கமயுகம் என்ன சீசன் தெரியுமா? மாயை நமக்குள்ள நெகட்டிவ் எண்ணங்களை உருவாக்குற சீசன். நீங்கள் நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா, பாபா குழந்தை ஆகிறதுக்கு முன்னாடி கூட நமக்கு இவ்வளோ நெகட்டிவ் எண்ணம் வந்திருக்காது. அவ்வளோ நெகட்டிவ் எண்ணத்தை இது எடுத்துகிட்டு வரும் இல்லையா? பாபா குழந்தை ஆகிறதுக்கு முன்னாடி இருந்த அந்த காமத்திலேருந்து வெளியில் வந்திருப்போம், கரிமீன்லேருந்து வெளில வந்திருப்போம், கோபத்திலேருந்து ஓரளவுக்கு வெளில வந்திருப்போம். பட் ஆனால் அந்த நெகட்டிவ் எண்ணம் வரும் பாருங்கள், அவ்வளோ வரும். ஏன்னா மாயோடைய வேலையே அதுதான், உங்களுடைய புத்தியை கெடுக்கிறது தான். இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா அந்த மாதிரி உங்களுடைய உள்ளுணர்வை கெடுக்கிற வேலையை பண்ணிக்கிட்டே இருக்கும் மாயை. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? அதுக்குன்னு பாதுகாப்பு நடவடிக்கைகள் நீங்கள் எடுக்கணும். ஏன்னா அந்த பாதுகாப்பு நடவடிக்கை புள்ளி ரூபத்தில் நிலச்சிருங்கள் இல்லையா? நான் ஆத்மா புள்ளி, என் அப்பா பாபா புள்ளி, நாடகத்துக்கு முற்றுப்புள்ளி. எது நடந்தாலும் அது ஏன் நடந்துச்சுலாம் போயிட்டு இருக்காதிங்க. அதுக்கு ரீசன் இருக்குது, இல்லாமல் போது அது நமக்கு தேவையில்லை. அதுக்கு கூட நேரத்தை வீணாக்க விரும்பக்கூடாது. முற்றுப்புள்ளி. ஏன்னா இது சம்பாதிக்கிற நேரம். நல்ல பிஸ்னஸ் ஓடிட்டு இருக்கும்போது ஒருத்தன் வரா, இந்த பச்சை டே போடா அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கிறேன் போடான்னுவாங்க. ஏன்னா இங்கே சம்பாதிக்கிற நேரம். நீ இதை பேசிகிட்டு இருந்தனா கஸ்டமர் போயிடுவான் வேறு கடைக்கு. ஸோ அந்த மாதிரி இது சம்பாதிக்கிற இந்த நேரத்தில் 3 புள்ளி வைக்கணும். அக்கன்னா தமிழில் வைக்கிறாங்க இல்லையா, ஆயுத எழுத்து. ஸோ அது எதுக்காக வச்சாங்களோ இல்லையா, நமக்கு கரெக்டாக இருக்குது. ஆத்மா புள்ளி, பரமாத்மா புள்ளி, நாடகம் எது நடந்தாலும் நடந்து முடிந்த அத்தனைக்கும் முற்றுப்புள்ளி. திரும்பி பார்க்குறதே கிடையாது அதை பற்றி. எல்லாம் சுபம், போ ஏதோ ஒரு நன்மைக்கு தான் நடக்குது, போ அப்படி வச்சிடணும். அதனால் எது நடந்தாலும் ஆச்சரியக்குறி போடாதீங்க, கேள்விக்குறி போடாதீங்க, முற்றுப்புள்ளி வைங்க. அப்படி முற்றுப்புள்ளி வைக்கிறது தான் விசேஷத்தன்மை, விசேஷ ஆத்மாக்களுடைய விசேஷத்தன்மை. அதன் மூலமாக தான் மாயையின் நெகட்டிவ் எண்ணத்துலேருந்து உங்களை நீங்கள் பாதுகாத்துக்க முடியும். செம்ம பவர்ஃபுல்லான வரதானம், ரொம்ப முக்கியம். அதனால தான் சேவையிலே இருக்கிறவங்க தப்பிச்சிடுவாங்க. ஏன்னா மைண்டு இதில் பிஸியாக இருக்கும்போது, இந்த போதையில் இருக்கும்போது அந்த வீண் விஷயத்தை எடுக்காது. நீங்கள் சேவை பண்ணலைன்னா அந்த விஷயம் தானாக உங்கள் மைண்டில் உள்ளே இருக்கிறதெல்லாம் வெளில வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் சேவை ரொம்ப ரொம்ப தேவை. ஸ்தூல சேவையும் சரி, மனசா சேவையும் சரி. ஏன்னா ஒரு ஸ்தூல சேவையில் அதை ஃபுல்லாக காலி பண்ணிவிடுவீங்க. கூடவே மனசா சேவையும் செய்யணும், பாபா நினைவில் இருந்துக்கிட்டே சேவை செய்யணும். ஒரு டைமுக்கு அப்புறம் ஸ்தூல சேவை செய்ய முடியாத சூழ்நிலை வரும்போது அப்படியே மனசா சேவை அப்படியே பிக்கப் ஆகிடும். ஆனால் இப்போத்துலேருந்தே அதையும் பண்ணாதான் அந்த நேரத்தில், இல்லைன்னா ஸ்தூல சேவை இல்லைன்னும் பொழுது உள்ளே இருக்கிற குப்பையெல்லாம் வெளில வர ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மனதுடைய சக்தியை அதிகப்படுத்தணும், அதுதான் முக்கியம். அதுக்கு முற்றுப்புள்ளி வையுங்கள், பாபா புள்ளியை புடியுங்கள். நான் ஆத்மா புள்ளி, உலகத்திற்கு சக்தி ஸ்வரூபமாக இருக்கிறேன், சுபமான எண்ணத்தை உருவாக்கிட்டு இருக்கிறேன். இதுலேயே மைண்டை பிஸியாக வைங்க. இதுதான் மாயை நமக்குள்ள நெகட்டிவ் எண்ணத்தை போட விடாமல் இருக்கிறதுக்கு நாம் எடுக்கிற பாதுகாப்பு நடவடிக்கை அல்லது பாதுகாப்பு சுவர், கோட்டை. ஸ்லோகன். ஸோ கீழ்ப்படிந்த ஆத்மா பாபாவுக்கு யார் தெரியுமா? ஆக்யாக்காரி குழந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. ஹிந்தியில் ஆக்யாக்காரினா கட்டளைக்கு கீழ்ப்படிந்த குழந்தை. யார் அப்படின்னா பாபா உடைய விஷயத்தை ஒவ்வொரு எண்ணத்திலும் எஸ் மை லார்ட் அப்படின்னு ஏற்றுக்கிறவங்க.
ஒவ்வொரு வார்த்தையிலும் எஸ் மை லார்ட் அப்படின்னு அர்த்தம். பாபா சொன்னதை தான் எண்ணத்திலும் செய்வாங்க, எண்ணத்தை உருவாக்குவாங்க. வார்த்தையும் அந்த மாதிரி தான் பேசுவாங்க, செயலும் அப்படித்தான் இருக்கும். அப்படி இருக்கிறவங்க தான் கட்டளைக்கு கீழ்ப்படிந்த குழந்தை. எல்லா மதமுமே அந்த கட்டளைக்கு கீழ்ப்படுகிற தன்மையைத்தான் போதிக்குது. ஸோ இதை தான் தப்பாக நாஸ்திகர்கள் புரிஞ்சுட்டு உங்களை அடிமையாக்குறதுக்கு முயற்சி பண்ணுது மதங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. பணிவாக இருக்கிறது அவங்களுக்கு அடிமையாக தெரியுது. இங்கே பணிஞ்சு போகிறவன் தான் அங்கே உலக ராஜ்யத்தை ஆள்வான்றது பாவம் அவங்களுக்கு தெரியல. செம பவர்ஃபுல் முரளி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷியாக இருங்க, கிளர்ச்சியாக இருங்க.